வணக்கம். நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்பூக்கி ரூல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லெண்ட்ரினா அந்த செல்லார் தான் விளையாட போறோம். அது நான் செல்லர் 1 தான் விளையாட போறோம். ஈஸி குடுத்துக்குருவோம். ஏங்க இந்த கேம்ல 8 புக்கு கண்டுபிடிச்சா நம்ம எஸ்கேப் ஆக முடியுமா? இந்த எக்ஸிட் டோர மட்டும் ஞாபகம் வச்சுக்குருவோம். எக்ஸாம்பிளுக்கு எல்லா டோரும் வேணா ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு தெரியும் இது எக்ஸிட் டோர்ன்னு. ஓகே. ஏங்க எக்ஸிட் டோர் 8 புக்கு கண்டுபிடிக்கணுமா? சரி கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ஸ்லெண்ட்ரினா வேற வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே பயமா இருக்கும். இல்லங்க. நான் பயப்படலங்க. சும்மா அப்படி ரியாக்ஷன் குடுத்தேன். ஏங்க சீரியஸா ஹார்ட் பீட்டே நின்னு போச்சுங்க. அது வேற எப்ப வரும்னே தெரியாது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன வேற ஒரு கீ இருக்கு எடுத்துக்குருவோம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனோட ஹார்ட் பீட்ட நிப்பாட்டி சாகடிச்சிரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். வந்துராதீங்க. அங்க நிக்குமோ? நிக்காது போ. ஓகே இந்த பக்கம் போ. இன்னும் ஒரு புக் கூட பார்த்தீங்கன்னா எடுக்கல. சென்டினா வந்துராதம்மா. ஐய்யய்யோ! ஏங்க சீரியஸாடயா அந்த டோர ஓப்பன் பண்றேன் அப்படியே நிக்குது. எனக்குனா ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. ஒன் கீ இஸ் யூஸ்டு. ஓகே இங்க ஒரு புக் இங்க எடுத்துக்கலாங்க. இங்கிட்ட ஒரு சுரங்க பாதை போகுது. ஓகே மொத இங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறமா நான் அங்கிட்டு போவோம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கீ எடுத்துக்கிறோம். இல்லைங்க. சும்மா ஏப்பம் விட்டேன். ஒன்றும் இல்லை. ஏய் ஏன்டா அப்படி அடுத்தடுத்து முதல்ல நின்றுக்கிற இருங்க. எப்பா ஏன்டா சத்தியமாக செத்துருவேன்டா. ஏன்டான்னு ஓட்டு இப்படி பண்ணுறீங்க? இப்போ தான்டா அங்கே நின்றுருந்துச்சு. அதுக்குள்ளே இங்கே வந்தோடனே இங்கே ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இன்னும் ஒரு புக் தான் கண்டு வேற பிடிச்சிருக்கு. என்னடா போட்டுருச்சனைய வந்துருச்சிரும். ஏன்னா ஒரு டைம் விளாண்டு பார்த்தேன். அப்பயே பார்த்தீங்கன்னா பாதி பற்றி இதாகிட்டேன். ஜர்க்காயே இதாகிட்டேங்க. ஓகே இங்கே ஓப்பன் பண்ணலாம். புக்கே இல்லையா? என்ன புக்கே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது புக்கு கொடுங்கடாண்ணா. புக்கே இல்லாமல் இருக்குது. ஒரே புக்கு தானே எடுத்திருக்கேன். அங்கே ஒரு புக்கு எடுத்துக்கிறோம். சென்டினா வரப்போகுதுன்னே வந்துருச்சு. அதனால் பார்க்கலங்க. பார்த்துருந்து நான் பயந்துருப்பேன். ஒன்று இருக்கு ஓப்பன் பண்ணும். இங்கே போ. ஏய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் கம்முன்னு தான் இருங்களேன்டா. எங்க ஜர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க பயப்படலங்க. நீங்கள் வேறு சும்மா போய் நம்ம போய் ரியாக்ஷன் கொடுக்குற இந்த மாதிரி. சீரியஸாக எனக்கு 2-3 டைம் ஹார்ட் பீட் அடைச்சிருச்சுடாடி. தயவு செய்திடாடி. இந்த மாதிரி பண்ணாதீங்கடா தம்பி. ரொம்ப பயமாக இருக்குப்பா. ஒத்துக்கிறேன். நான் பயந்துட்டேன். ஒத்துக்கிறேன். அதுக்கு இப்படியா வேண்டாம். ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு பண்ணாதீங்கடா. டேய் இந்த பக்கம் இல்லை. இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா போகணும். இங்கெல்லாம் தேடி பார்த்தோமா? இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டோம். ஓகே ஒரு 3 புக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு 5 புக்கு தேவை. ஓகே இங்கே நம்ம பார்த்த சினிமா தானே இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே போயாச்சு. இந்த பக்கம் போவோம். இல்லை பயப்படல. இந்த டைம் சீரியஸாக பயப்படலைங்க. ஏன்னா அது வந்து ஒன் கீஸ் யூஸ் ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. கரெக்டாக ஏன்டா ஆடி வந்துட்டீங்க. கீயும் வேஸ்ட்டு தாங்க அந்த இடத்துக்கு. கீயை திருப்பி எடுக்க முடியாது போலையே. வேஸ்ட்டுங்க. கீ யூஸ் பண்ணி ஒரு புக்காவது கொடுத்தா பரவாயில்ல. புக்கும் தரமாட்றாங்க. எதுவும் தரமாட்றாங்க. இந்த பக்கம் போய் பார்த்துட்டோமா? பார்த்துட்டு வந்தே நினைக்கிறேன். இல்லைங்க பார்க்கலாங்க. போ நான் போய்கிட்டே இருக்கு. இல்லை நான் பார்க்கல. நான் பார்ப்பேனாங்க சென்டினாவை போயிட்டு. என்னங்க நீங்கள் சும்மா கொஞ்ச நேரம் பயந்து அப்படி பார்த்தீங்கன்னா இது பண்ணேன். நம்மலாம் பயப்படுவோமா? நம்ம யார்? நம்ம பயப்படுவோமா? 4 புக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 4 புக்கு கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். கண்டுபிடிக்கிறோம் அந்த இடத்துல ஓடுறோம். அப்படிங்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பக்கம் போ. போய்கிட்டே இருக்கே. ஏன் செக் பண்ணிட்டோமா? எனக்கு அதே கன்ஃபியூஸாக இருக்கியா? ஐயோ ஓ இதை எக்ஸிட் வரா? 4 புக்கை சொல்லி போக முடியாதா? ஓ 8 புக்குமே கண்டுபிடிச்சா வெளியே போக முடியும் போலங்க. 4 புக்கு கண்டுபிடிச்சாலும் வெளியே போக முடியாது தம்பி அப்படின்னு இருக்காங்க. ஒரு புக்கு த டோர் இஸ் லாக்டு. பின்னாடி நிற்கும்னு நினைக்கிறேன். எப்படியே போவோம். எப்படியே இல்லை எப்பாடி எனக்கு வேறு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா. எதுக்குன்னே தெரிலடா. அடி பயமாக இருக்குடா. அதுதான் வந்து நான் திடீர்னு ஜர்க் கொடுத்துட்டே வணக்கம்டா தம்பி அப்படின்றோம்.
என்ன இது? நல்லா இருக்குது. போயிருவாங்க. அவ்வளோதான். எட்டி பார்க்குறாங்களாமா. பின்னாடி இருக்கீங்களா? இல்ல. ஏன்னா இங்கே வரும்போது எத்தனை இதியா இருக்கு அந்த பக்கம் செல்லர். இத்தனை செல்லரா? இங்கே மாற்றி இங்கே புக் இருக்கு. போகிற வாக்கில் எனக்கு கீழே ஓட்டேன் எடுத்துக்கிறோம். இன்னொரு புக்கு ஒரு புக்கு கொடுங்க. நான் ஓடிடுறேன். இடத்த விட்டே ஓடிடுவேன். இன்னும் ஒரு புக்கு கொடுங்க. இந்த ஒரு புக்கு எடுத்தோன்னே சிலண்டி நம்ம துரத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இருக்குமோ? இது வேற 8 கால் பூச்சி மாதிரி பறந்து வேற போய்கிட்டு இருக்குடா. முதல்ல ஸ்டாப்பு. நான் இப்போ வந்து ஜக் கொடுக்கலாமாண்ணே? என்னண்ணே நீங்கள் ஒரு புக்கு நான் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ இப்போ போய் ஜக் கொடுத்துக்கிட்டீங்க எனக்கு. எங்க இப்போ தாங்க பார்த்து விளாடணும். ஏன்னா நிறைய டைம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேணால் அவசரப்படனா செத்து போயிடுவாங்க. அது வந்தோடனே பார்த்தா ஓடிடணும். அந்த பக்கமாக அந்த தப்பிச்சு ஓடிடணும். அதை பார்க்கவே கூடாது. பார்த்தோம்னாலே சொல்லி முடிஞ்சு போயிடும். இந்த பக்கம் போவோம். ஒரு டோர் எங்கேயோ லாக் ஆகிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அங்கே ஒரு புக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இங்கேயோ டோர் லாக் அப்படின்னு காமிச்சிருந்துச்சு. அந்த டோர் போய் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். மேபி அங்கே புக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு புக்கு. எல்லா பக்கம் போயிட்டோமா? இந்த பக்கம் போவோம்ப்பா. இந்த உட்காந்தே வந்தேன். இருந்தாலும் இந்த உட்காந்து திரும்பி போகிறேன். இன்னும் ஒரு புக்கு எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் போடத்தான் போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று லைக், அப்புறம் இன்னொன்று சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு பயங்கர மோட்டிவேட்டாக இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க. பயமாக இருக்குங்க. இந்த பக்கம்டா போகிறது. எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. கடைசி ஒரு புக்கு எங்கே இருக்குன்னே தெரிலங்க. முட்டு சந்து. டேய் ஒரு புக்கு எங்கடா வச்சுருக்கீங்க? கொடுங்களேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இது எல்லா கேம்லையுமே அப்படி தாங்க. அந்த கடைசி ஒன்று தான். ஒரு கீயாக இருக்கட்டும், ஒரு புக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இருக்கட்டும். அந்த கடைசி ஒன்றை மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. தம்பி நீ அங்கே அளப்பா இங்கே வேணால் அளந்து கூட பார்த்துக்கப்பா தரமாட்டேன் அப்படின்னாங்க. எங்கே இருக்குன்னு தெரிலங்க. இன்னும் ஒரு புக்கு வேறு வேணும். நான் எங்கே போய் தேடுவேன்? எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கே. கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. புக்கு எடுத்துச்சா? இங்கே ஒன்றுமே இல்லையே. ஒரு கீயை வேஸ்ட் பண்ணதே மிச்சம். நம்மக்கிட்ட ஒரு கீ இருக்கான எங்கேயோ டோர் லாக் ஆன மாதிரி போய் நான் பார்த்தேன். அந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரில. டோரை கண்டுபிடிச்சா போய் நம்ம வண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தாலாம். இங்கே இருக்கா? அம்மா இது எங்கெல்லாம் போய் பார்க்குது வருங்க. இந்த பக்கம் போவோம். ஏன்னா எல்லா பக்கமும் போய் வந்துட்டேன்டா. போய் சுற்றிக்கிட்டு தான்டா இருக்கேன். எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேதுடா. மாடி இங்கே கொண்டு வந்துட்டுருச்சு. ஐயோ இங்கே இதெல்லாம் தேடி பார்ப்போங்க. அதாவது புக்கு வாய்ப்பு இருக்குங்க. தேடி பார்ப்போம் இங்கே கொஞ்சம். நான் எங்கேயும் மிஸ் பண்ணிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கீ ஏதாவது இருக்கான்னு பார்த்துருப்போம். இல்லை இல்லாத பட்சத்தில் திரும்பியும் போய் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வேறு கிட்ட தாங்க போகணும். ஏன்னா ஒரே பக்கம் சுற்றுற மாதிரி வேறு எனக்கு தோணுது. நானும் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இங்கடா போகலான்னா முட்டு சந்து தான் போகிறேன். போகிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே லாங்காக போவோம். ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸ்ட்ரெண்டாக வேறு காணுங்க. டேய் அது வந்துச்சுனாவது கொஞ்சம் இதாக இருக்கணும். அது ஏன்டா இன்னும் காணும்? இப்படி பண்ணுறப்ப தான்டா பக்குன்னு இருக்கு. நான் பயந்துருப்பேண்ணா. என்னங்க நீங்கள்? நான் பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஃபன்னிங்க. பயப்படவே மாட்டேங்க. இங்கே ஏண்டாடி விட்டுறீங்க? ஐயோ அப்பா சீரியஸாடா நான் செத்துருவேன்டா அந்த கேம் விளாண்டா. இன்னும் ஒரு புக்கு. இந்த ஒரு புக்குக்கு நான் எவ்வளோ தூரம் அலைய வைக்க போகிறேங்க தெரில. சரி நடந்து நான் எவ்வளோ தூரம் நடக்கிறது? ஏண்டாடி 2 கீழே இருக்குது. போகாத இடத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் எல்லா இடத்துக்கும் மோஸ்ட்டாக போயிட்டேங்க. அதாங்க இங்கே இதே காண்டாகுது. இந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் வந்தேன். மறுபடியும் இங்கே தான் வரேன். இதே இங்கே காண்டாகுது. போயிட்டு ஒரே இடத்துக்கு திரும்பி வர மாதிரி வேறு இருக்கும் இந்த இடம். நான் எங்கே சுற்றிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு தெரில எந்த பக்கம் போயிட்டு வந்து எந்த பக்கம் போகாமல் இருக்கேன். இந்த பக்கம் போனாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே போய் பார்ப்போம். போன மாதிரியே ஃபீல் ஆகலைங்க. இங்கே போய் பார்ப்போம் ஒரு டைம். நான் சொல்லலை.
திரும்பி திரும்பி ஓர இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் போவேன். இந்த பக்கம் போயிட்டு வரேன். திரும்பி திரும்பி அந்த அங்கங்கன்னு சுற்றினான்னு வச்சுக்கோங்க, அந்த இங்கே தான் வருவேன். அந்த எக்ஸிட் கிட்டே தான் வருவேன். அப்போ எக்ஸிட் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம எங்கிட்ட சுற்றினாலும் எக்ஸிட் கிட்ட தான் வருவோம். ஓகேவா? அதனால் அது கொஞ்சம் பயம் இல்லாமல் பண்ணலாம். நம்ம 8 புக்கு எடுத்துட்டோன்னா ஸ்லெண்டினா நம்மளை ரொம்ப பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிடும். வெல் நண்டு ஏங்க 8 புக்கு எடுத்துட்டேங்க. பின்னாடி பார்க்காத, பின்னாடி வேண்டாம், பின்னாடி மட்டும் பார்த்துடாதப்பா. பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரவே வந்து இது பண்ணுற இடம் இருக்குது. பின்னாடி மட்டும் பார்த்துடாத. எக்ஸிட் ஆகிட்டே. என்னங்க கதறிக்கிட்டு இருக்க? என்னது? கங்க்ராச்சுலேஷன், யூ மேனேஜ் டு ஃபைண்ட் ஆல் த மிஸ்ஸிங் புக்ஸ். ஓ அப்படியா? அப்பா எப்படி அந்த கேமை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுச்சுக்கோங்க. பாய் கைஸ், பாய்.